Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARP recipes. ARP kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான மட்டன் 65. ரொம்பவே எளிமையான முறையில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பர்பான சைட் டிஷ் இது. இந்த மட்டன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ARP ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் மட்டனை நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இது வரைக்கும் சேர்த்துருக்கிற மசாலாஸ் எல்லாமே இந்த மட்டன் கூட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தயிரே இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் இந்த மட்டன் கூட நல்லா சேர்த்துறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சூடான எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா சீக்கிரமாக கரிஞ்சிடும், ஆனால் மட்டன் வேகாமல் இருந்துடும். அதனால மிதமான தீயில வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கோம், அதுவும் இல்லாமல் மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது மசாலாஸ் எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. இது ஒரு நல்ல டிப்ஸும் கூட. மட்டன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது போல் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்னிஷிங்க்கு கேஷ்யூஸை நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் நல்லா எண்ணெயில் டெம்பர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் எப்படி வேணாலும் நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான மீன் டிஷ் கூடவும் சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான நான்வெஜ் சைட் டிஷ் இது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ARP ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.